ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இன்றைக்கிங்க டெய்லரிங் கிளாஸில் ஒரு சகோதரி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, 39 இன்ச்சு ப்ளவுஸு கட் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோங்க. ஃபஸ்ட்டுங்க நம்ம ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாங்க. இந்த ப்ளவுஸுங்க 90க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, 88 இருக்குங்க. நீங்கள் பேசிக் இப்போ தான் பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 மீட்ரு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கூட குறையினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் தைக்கிறதுக்கும் பத்தாதுங்க. அதனால் நீங்கள் தைச்சி பழகிறவங்க எப்போயுமே 1 மீட்டருக்கு கம்மி இல்லாமல் கிளாத் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம பேக் பீஸ் வந்து முதல்ல கட் பண்ணலாங்க. நீங்கள் கிளாத்தை வந்து இப்படி கரைப்பகுதி இருக்கிற மாதிரி பார்த்து மடித்து போட்டுக்கோங்க. நான் கிளாத்தை எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம எப்பயும் போல் கீழே 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சுங்க நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாங்க. எதுக்குன்னா நம்ம வந்து கீழே வந்து மடித்து அடிப்போம். அதுக்காண்டி இந்த 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு நீங்கள் உங்களுக்கு மடிக்க எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க. உயரம் 12.5 இன்ச்சு இருக்குங்க கரெக்ட் அளவு. நம்ம அந்த கரெக்ட் அளவை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர் வந்து பிடிச்சடிக்கணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டுங்க நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போடலாங்க. உயரம் மார்க் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க நம்ம கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணலாம். நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க. கழுத்து அகலங்க நீங்கள் 2 இன்ச்சு மார்க் பண்ணலாம், இல்லைன்னா 2.75 3 இன்ச்சு உங்களுக்கு அகலம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வந்து நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க. அக்குள் வந்து நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க. அக்குள் மார்க் பண்ணிவிட்டுங்க நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணலாம். பேக் நெக்குங்க நான் 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து கூட வேணாலும் வச்சுக்கலாம், குறைச்சி வேணாலும் வச்சுக்கலாங்க. பேக் நெக்கு நம்ம இஷ்டம்தான். நாங்கள் இதில் வந்து ஸ்டார் நெக் வந்து நான் மார்க் பண்ண போகிறேங்க. பேக் நெக்கு நீங்கள் எந்த நெக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ கழுத்து அகலம் வந்து மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணோம், அதே 2 இன்ச்சை கீழே மார்க் பண்ணிங்க நம்ம ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம டெய்லரிங் கிளாஸில் பிகினர்ஸுக்கு தேவையான எல்லா வீடியோவும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுட்ருக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவை ஒவ்வொன்றா பாருங்கள். சீக்கிரம் வந்து நம்ம டெய்லரிங் கற்றுக்கலாங்க. இப்போங்க நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போங்க அக்குள் பகுதியில் 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிங்க நம்ம வளைவாக போட்டு விட்டுலாங்க. நீங்கள் கையில் போட தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ரவுண்டு போட்டுக்கலாங்க. நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேப்பரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். அதில் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பர் கட்டிங்க அப்படியே எடுத்து இந்த துணியில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நம்ம ஸ்டார் நெக்குக்கு நம்ம கழுத்து அகலம் கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிங்க நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் கிராஸாக லைன் போட்டுக்கலாங்க. கிராஸாக லைன் போட்டுட்டுங்க திருப்பி அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து இந்த பக்கமாக கிராஸாக ஒரு லைன் போடணுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் நெக் வந்துடும். ஸ்டார் நெக் அகலமாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் 1/2 இன்ச்சு வெளியே வந்து மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு அகலம் வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த பாக்ஸிலேருந்தே நீங்கள் கிராஸாக நீங்கள் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அகலம் வராமல் ஒடுக்கமாக ஸ்டார் நெக் வந்துடும். ப்ளவுஸோட அகலம் வந்து மார்க் பண்ணணுங்க. கரெக்ட் அளவு 9.5 இன்ச்சு வருதுங்க. அந்த 9.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்துங்க இடுப்பு பகுதியில் மேலே 9.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நீங்கள் 1 இன்ச்சை குறைச்சிங்க 8.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும், அதுக்கு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டலாம். அவ்வளோதாங்க, நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும்.
நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அழகாக ஸ்டார் நெக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததுங்க நம்ம வந்து கை வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிளாத்தை இப்படி வந்து கரை பகுதியை எடுத்துக்கோங்க. கரை பகுதியை 2ஆக மடிச்சுக்கோங்க. அதையும் திருப்பி 4ஆக மடிக்கணுங்க. நமக்கு 2 கை தேவைப்படும். அதனால் நமக்கு வந்து 4 துணியாக மடிக்கணும். ப்ளவுஸில் 2 கரை பகுதி வருங்க. ஒரு கரை பகுதியில் நம்ம பேக் நெக் கட் பண்ணணுங்க. இன்னொரு கரை பகுதியில் நம்ம வந்து கை வந்து கட் பண்ணணும். இப்போங்க பேக் நெக் நம்ம கட் பண்ணிட்டோம். 2வது கரை பகுதியில் நம்ம வந்து கை வந்து கட் பண்ணணுங்க. கைக்கு நம்ம ஓரத்தில் மடிச்சடிக்கணுங்க. அதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்துங்க நம்ம கையோட உயரம் வந்து மார்க் பண்ணலாம். கையோட உயரம் 6 இன்ச்சு வருதுங்க. கரெக்ட் அளவு 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே மார்க் பண்ணணும். அதே மாதிரி கீழேயுமே 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. கையும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணுறதுக்குங்க நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விடணுங்க. 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ உங்களுக்கு கிளாத் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. கை சுற்றளவுங்க 9 இன்ச்சு இருக்கணுங்க. 9 இன்ச்சு இல்லாட்டி 8.5 இன்ச்சு கூட இருக்கலாங்க. இந்த ப்ளவுஸில் 9 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்க. நம்மங்க கை உயரம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததுங்க கை அகலம் வந்து மார்க் பண்ணலாம். கை அகலம் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோங்க. அந்த இடத்துல நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணலாங்க. நம்ம கை வந்து வளைவு போடணும். அதுக்கு இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த 2 இன்ச்சையும் இந்த 1 இன்ச்சையும் நம்ம ஜாயின் பண்ணணுங்க. வளைவு மாதிரி போடணும். நீங்கள் கையிலையும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கேல் இருக்குங்க, நீங்கள் அதை வச்சு கூட வளைவு போட்டுக்கலாங்க. ப்ளவுஸுங்க எப்போயுமே நீங்கள் உள்பக்கமாக திருப்பி மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து துணி அழுக்காகாமல் இருக்குங்க. அடுத்துங்க நம்ம கையோட கரெக்ட் அளவு மார்க் பண்ணலாங்க. 5 இன்ச்சு வருதுங்க கரெக்ட் அளவு. நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டுங்க நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாங்க. நம்ம கை வந்து மார்க் பண்ணிட்டோங்க. கையோட அளவு இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம கை வந்து மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம மார்க் பண்ணதெல்லாம் அடையாளப்படுத்திக்கலாங்க. அப்போ தான் நீங்கள் தைக்கையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போங்க கரை பகுதி 2லேயுமே பேக் பீஸும் கையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்க அந்த நடுப்பகுதியில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணுங்க. கிளாத் பாருங்கள், நான் கிராஸாக போட்டிருக்கேன் கிளாத்தை. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது கிராஸ் பீஸ்னால் நான் கிளாத்தை வந்து கிராஸாக போட்டிருக்கேங்க. இதே நேர் கட்டிங் அப்படின்னா நீங்கள் கிராஸாக போட தேவையில்லை. நீங்கள் கிளாத்தை நேராகவே போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போங்க கிளாத்தை அப்படி போட்டுட்டு நம்ம மேலே ஷோல்டரும் அக்குள் பகுதியும் சைடு மட்டும் நம்ம இதே அளவு பேக் பீஸ் எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க.
கழுத்து இறக்கம் மார்க் பண்ணணுங்க. 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. நம்ம கழுத்து அகலம் வந்து பேக் பீஸில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். அதே 2.5 இன்ச்சை இந்த முன் கழுத்து இறக்கத்துக்கு மார்க் பண்ணலாம். 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டுங்க, நீங்கள் ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பேக் பீஸை எடுத்துடலாம். இப்போங்க அக்குள் பகுதியில் நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவாக போட்டு விட்டுறலாங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல குடஞ்சி கட் பண்ணணும், அதுக்காண்டி மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி முன் கழுத்துலேயும் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. கையிலே நீங்கள் வளைவு போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு கூட வளைவு போட்டுக்கலாங்க. முன் கிராஸுங்க நான் 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அடுத்துங்க கீழே டாட் பிடிப்போம், அது நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பீஸ் மார்க் பண்ணலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததுங்க சைடு அளவு கரெக்டாக தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங், எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. முன் கிராஸில் பெரிய டாட் பிடிப்போம், அதுக்குங்க 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணுங்க. நம்ம கொக்கி பீஸ் மார்க் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நீங்கள் டேப் வச்சு கரெக்டாக 3 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணுங்க. 3 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவு ப்ளவுஸில் அளந்து பார்க்கணும், அதில் எவ்வளோ வருதோ நீங்கள் அதை கணக்கு பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. கொக்கி பீஸ் மார்க் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி முன் கிராஸ் மார்க் பண்ணியிருக்கோங்க. சைடு அளவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த 3 மார்க்கிங்கையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி விடணுங்க. முன் கிராஸ்க்கு நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதுலங்க இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். நம்ம பெரிய டாட் பிடிப்போம், அதுக்கு தாங்க இந்த 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இதுவுமே வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் பார்க்கணும். ஒரு ப்ளவுஸில் 1 இருக்கும், 1.25, 1.5 இந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய டாட்க்கு 1 இன்ச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த 1 இன்ச்சையும் நம்ம அந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதையும் வந்து நீங்கள் இந்த முக்கோணம் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விடணுங்க. நம்ம முன் கிராஸ் வந்து மார்க் பண்ணிட்டோங்க. எவ்வளோ அழகாக மார்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அப்படியே நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
கிராஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுங்க நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு துணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் அடையாளப்படுத்திக்கணும். அப்போ தாங்க நீங்கள் தைக்கையில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போங்க முன் கிராஸ் வந்து அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. அடுத்து வந்து பட்டி பீஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நம்ம முன் கிராஸ்க்கு கீழே வந்து இந்த பட்டி பீஸ் வச்சு தைப்போம். அது வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட்டி பீஸ்க்கு நம்ம 4 கிளாத்தாக நம்ம கட் பண்ணணுங்க. 2 கிளாத்தாக வரும். இந்த பக்கம் 2 கிளாத், அந்த பக்கம் 2 கிளாத் வர மாதிரி நம்ம கட் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் கிளாத்தை 4ஆக மடித்து போடணுங்க. நம்ம வந்து உயரம் வந்து 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணலாங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. 2 பக்கமும் 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. நடு பக்கத்தில் வந்து நீங்கள் அதை விட 1/2 இன்ச்சு குறைச்சி நீங்கள் 3 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிராஸும் இந்த பட்டி பீஸும் உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். அடுத்துங்க இந்த 3 மார்க்கிங்கையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாங்க. பட்டி பீஸ்க்குங்க நான் அகலம் வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கேங்க. இதுவும் வந்து நீங்கள் அளவு சட்டையை பார்த்துட்டு அதில் எவ்வளோ வந்திருக்கோ அதை பார்த்து கணக்கு பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டி பீஸ் வந்து மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கோம்னு. நெக்ஸ்ட்டுங்க நம்ம வி பட்டியும் கொக்கி பட்டியும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. வி பட்டிக்குங்க 1.5 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொக்கி பட்டிக்கு நீங்கள் 1 இன்ச்சு கட் பண்ணிக்கிட்டாலே போதுமானதுங்க. கிளாத்தை நேர் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸில் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. கிராஸ் பீஸ்னால் நம்ம நெக்கு பகுதிக்கு வேணால் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. இந்த வி பட்டிக்கு கொக்கி பட்டிக்கெலாம் நீங்கள் நேர் பீஸாகவே போட்டு கட் பண்ணிக்கணுங்க. நெக்குக்கு நம்ம கிளாத் கட் பண்ணிக்கலாங்க. நான் ஸ்டார் நெக்கு வச்சுருக்கனால நேர் பீஸ் தாங்க நான் கட் பண்ண போகிறேன். இதே ரவுண்டு நெக்கு அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீஸ் தாங்க கட் பண்ணணும். நான் ஸ்டார் நெக்கு வச்சுருக்கனால நேர் பீஸ்லேன்னு 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க.
29 இன்ச் ப்ளவுஸ் வந்து ஈஸியான முறையில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.